குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 16/7/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 424க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 15ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 114832 114832 அப்படிங்கிறது 15ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 15ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்தது அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 15ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4வது நாள் ரிசல்ட்டும் அதே பாக்ஸில் தான் பாஸ் ஆகிருக்கு. யாராவது கரெக்டாக சூஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 542 783 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸை சேர்ந்து 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. சரி, 4 நாள் ரிசல்ட்டும் இதிலே பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 832 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு பாருங்க. 4832 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4832 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நான் 432 மட்டும் கொடுத்தேன். 432 கொடுத்துருந்தேன். அதில் BC32 பாஸ் ஆகிருக்கு. 4832 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 324 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. 324 பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தது 784 பாஸ் ஆகிருந்துச்சு. 538 பாஸ் ஆகிருந்துச்சு. இப்போ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் மட்டும் கண்டினியூவஸாக 4 நாள் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 2 நாள் பார்த்தோன்னே 3ஆவது நாள் சொல்லியிருந்தேன் இந்த பாக்ஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த பாக்ஸில் தான் 324 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா பாஸ் ஆன நம்பர்லேயே 2 நம்பர் ரிப்பீட் ஆயிடுச்சு. 324 அப்படிங்கிறதுல 32 அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 832 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4832ங்கிற 4 நம்பர் இருக்குது. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் கொடுத்தது 432, ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4832 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அடுத்த சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்ததுனால 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏ போர்டு 8 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் 4க்கு பதிலாக 2 or 7 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஏ போர்டு பாஸ் ஆகிடுச்சு, சி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. 8-2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே சார்ட்டு தான் எடுத்துருக்கேன். இந்த சார்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த மந்த்துக்கான அத்தனை ரிசல்ட்டும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரே ஒரு நாள் ரிசல்ட்டு மட்டும் மிஸ் ஆகுது. 811 அப்படிங்கிற ரிசல்ட்டு மட்டும் இந்த சார்ட்லேருந்து மிஸ் ஆகுது. பேலன்ஸ் உள்ள எல்லா நம்பர்ஸும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இதே பாக்ஸ் தான், இப்போ எடுத்த பாக்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 7538ங்கிற நம்பர் 7538ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5784ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 324ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 4832ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 5784 பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி 4832ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் 4 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 692 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 729 இதை எடுத்தோம் அப்படின்னா 529 எடுக்கலாம், 629 எடுக்கலாம். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 729 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 29 அப்படிங்கிறது இந்த நம்பர்லேருந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 869 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 29 பாஸ் ஆகிருக்கு, 69 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 192912 92ங்கிற 2 நம்பர்ஸுமே பாஸ் ஆகிருக்கு. 9292 912ல் அதாவது இதில் இந்த நம்பர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் 29 பாஸ் ஆகிருக்கு, 69 பாஸ் ஆகிருக்கு,
9-2 பாஸ் ஆகிருக்கு, எகைன் 9-2 பாஸ் ஆகிருக்கு. அதாவது 192 912 அப்படிங்கிற டபுள்ஸாக இந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு இந்த சார்ட்டில் இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 420986 இதில் பார்த்தீங்கன்னா 869 869 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 682ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 682ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 729 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 429 எடுக்கலாம், 4க்கு பதிலாக 7, அதனால் 729 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே 549533 அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 94 பாஸ் ஆகிருக்கு. அதாவது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 904, 5க்கு பதிலாக 0 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 94 945 அப்படிங்கிறது 5க்கு பதிலாக 0 வந்து 904 அப்படிங்கிற நம்பர் 94 பாஸ் ஆகிருக்கு. அதே சார்ட்டில் 553ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 553ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 954 பாஸ் ஆகிருக்கு. டைரெக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா 954 954ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 331 இதில் 33 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 904ல் 94 பாஸ் ஆகிருக்கு, 331ல் 33 பாஸ் ஆகிருக்கு, 553 பாஸ் ஆகிருக்கு. அந்த 94ஓட சேர்ந்து 954 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 4 பாக்ஸ் கொடுத்துருக்கேன், 4 பாக்ஸில் இருந்தும் பாஸ் ஆகிருக்கு. எகைன் அதாவது 811 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை தவிர 15 நாள் ரிசல்ட்டு மேக்ஸிமம் இந்த 4 பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. எகைன்ஸ் பேலன்ஸ் இருக்க பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த சார்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் இருந்து மட்டும் 4 நாள் வந்திருக்கு, இந்த பாக்ஸில் 4 நாள் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 69 29 92 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டு 832 பாஸ் ஆகிருக்கு. 832 பாஸ் ஆகிருக்கு. 832 இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 533 533 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். 832 335 அப்படிங்கிறது இங்கே 32 இருக்குது. 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 33 பிசியில் 32 பாஸ் ஆகிருக்கு. அதனால் ஏபியில் 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏபியில் 33 ரிசல்ட் வந்த ஒரு நம்பரில் ஒரு நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படியே வந்து 335 அப்படின்னு பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா 333 இருக்குது. ட்ரிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 333 இருக்குது, 335 இருக்குது, 353 இருக்குது. அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்லேயும் 335 இருக்குது. ஆல்ரெடி வந்து 553 பாஸ் ஆகிருக்கு. அகைன் இதில் இந்த சார்ட்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா 335 எடுக்கலாம். இல்லை 5ஓட பவர் பார்த்தீங்கன்னா 9, 339 அப்படிங்கிறத எடுக்கலாம். அதை தான் இங்கேயும் இருக்குது. 339 335 இந்த நம்பர்ஸ் அங்கே இருக்கிறதுனால அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கேயும் 33 இருக்குது, இங்கேயும் 33 இருக்குது. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 32 பாஸ் ஆகிருக்கு. அதனால் 33 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா 33ஓட 9 அல்லது 5 பாக்ஸ் ஏபியில் 33 வரலாம், இல்லை பிசியில் 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 339 335 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸில் எனி 1 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 424 டபுள்ஸ் வந்திருக்கு. 424 அப்படிங்கிறது. அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 331 வந்திருக்கு. நேற்று 32 வந்திருக்கு. இந்த மந்த்லேயே பார்த்தோம் அப்படின்னா 31 32 எகைன் 33 வரலாம். அப்படின்னா 33 நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 8 வந்திருக்கு. 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா 9 பேஸ் பண்ணி பாருங்கள். 923 இருக்குது, 912 இருக்குது. 912 அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு.
192 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 192 912ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 921 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மாதிரி அந்த நம்பர்ஸ் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா 921. அதே நம்பர்ஸ் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 921 அப்படிங்கிறது இருக்குது. 921 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 92 அப்படிங்கிறது 2 நம்பர்ஸ் இருக்குது. 9292 இருக்குது. அதனால் ஆல்போர்டில் 92 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 921 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாங்கிறதுனால 921 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து 921 வரலாம், இல்லை 927 921 ஆர் 927 அப்படிங்கிறது இருக்குது. 927 92 பேஸ் பண்ணி 7 இருக்கு. அதனால் 927 எடுத்திருக்கேன். 923 எடுத்திருக்கேன். 923 921 927 923 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 32 அப்படிங்கிறது 23 வந்துச்சு அப்படின்னா 923 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 924 இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் 94 இருக்குது. 949 இருக்குது. டைரெக்டாகவே 949 இருக்குது. 994 இருக்குது. இங்கே 949 இருக்குது. ஸ்ரீசக்தி 423 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 954. ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 954 அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்லேருந்து வந்திருக்கு. 954ங்கிறது வந்திருக்கு. அதனால் எகைன் இந்த மந்த் 423 போன ஸ்ரீசக்தியோட ரிசல்ட்டு 954. அதனால் எகைன் இந்த பாக்ஸ்லேருந்து ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 933 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 335 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் 335 ஆர் 339 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது 7. இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஏ போர்டில் 8 இருக்குது. 7 வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 727 அல்லது 772 727 772 767 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான 727 767 இருக்குது. இது பாக்ஸ் 727னா 772 776 77 வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 949 அல்லது 959 இருக்குது. 9 டபுள்ஸாக வந்துச்சு அப்படின்னா 949 ஆர் 959 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 959 இருக்குது. இங்கே 49 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 99 இருக்குது. 949 959 அப்படின்னு 954 அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 954 இருக்குது. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 992 இருக்குது. அதனால் 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி வந்ததுனால இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. 33 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். 924 339 335 921 927 923 727 767 949 959 அப்படிங்கிற நம்பர்ஸ் பாருங்கள். அடுத்து சிங்கிள் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 832 8 வந்துச்சு அப்படின்னா 3 அல்லது 4 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். பவர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 3 அல்லது 4. 3 வந்ததுனால 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 வந்ததுனால 4 அல்லது 7. 2 சி போர்டில் 2 வந்ததுனால 4 அல்லது 7. இது வந்து பவர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.